வணக்கம். ஒரு சிஷ்யன் குருவிடம் தத்துவங்களை புரிந்து கொள்வதிலே இருக்கின்ற குறைபாடுகள் என்ன என்பதாய் ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது உலகிலே பல்வேறுபட்ட தத்துவங்கள் இருக்கிறது. இந்த தத்துவங்களை ஒவ்வொருவரும் கற்று வருகிறார்கள். அப்போ அந்த தத்துவங்களின் மீது ஒரு பற்றுதல் ஏற்பட்டு அந்த தத்துவமே இறுதியானது என்ற ஒரு நிலைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டு விடுகிறார்கள். வேறு தத்துவவாதிகளையோ அல்லது வேறு தத்துவங்களை பற்றி பேசுபவர்களையோ மனிதர்கள் வெறுக்க துவங்கி விடுகிறார்கள். அப்போ இந்த தத்துவங்களிலே இறுதியானது எது, அல்லது அந்த தத்துவங்களை புரிந்து கொள்வதிலே இருக்கின்ற குறைபாடுகள் என்ன என்பதனாய் இந்த கேள்வி அமைகிறது. அப்போ உலகத்திலே பல்வேறுபட்ட தத்துவங்கள் இருக்கிறது. உதாரணமாக இந்திய தத்துவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சைவ சித்தாந்தம், வைணவ சித்தாந்தம், அதுபோல் அத்வைதம், அதுபோல் துவைதம், அதுபோல் யோகம் போன்ற பல்வேறுபட்ட வழிமுறைகள் தத்துவங்களாக இருந்து வருகின்றன. அப்போ அந்த தத்துவங்களிலே ஒன்றை பின்பற்றி ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றின் வழி நடப்போர்கள் ஏனைய தத்துவங்களை பின்னுக்கு தள்ளுவதிலும் அல்லது அந்த தத்துவத்தை புரிந்து வைத்திருப்பவர்களை வெறுப்பதும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஒவ்வொரு தத்துவத்திலையும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது, ஒரு சிறப்பம்சம், ஒரு கட்டமைப்பு, ஒரு படிநிலை, இது மாதிரி ஒவ்வொன்றுலேயும் ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த மாடர்ன் உலகத்தில் வேதாத்திரியம் நான் கட்டுறது வேதாத்திரியம். இப்போ அதில் ஒரு சிறப்பம்சமும் ஒரு யூனிக்னஸும் இருக்குது. அதுக்குள்ளே கொண்டு வேறு விஷயங்களை நாம் நுழைப்பதற்கோ அல்லது வேறு விஷயங்களை கலப்பதற்கோ அல்லது அதில் நாம் ஒரு புதிய விஷயங்களை சேர்ப்பதற்கோ நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அந்த விஷயத்தை அப்படியே கற்றுக்கணும், அதில் இருக்க யூனிக்னஸ் புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி போய் உங்களுக்கு வேறு ஏதாவது கற்றுக்கணும்னு இருந்துச்சுன்னா அதில் ஒரு தனித்தனி அம்சங்கள் இருக்கும். இது எல்லாமே ஒரு படிநிலைகள் தான். இப்போ ஈஷா ஃபவுண்டேஷன் இருக்குன்னா அவங்கக்கிட்ட ஒரு சில யூனிக்னஸ் இருக்கும், ஒரு சிறப்பு அம்சம், தனித்துவம். எல்லாத்துலேயும் இப்போது ரவிசங்கர் சார் வச்சுருக்காங்கன்னா அவங்க ஒரு விஷயங்களை கட்டமைச்சிருப்பாங்க. ஒரு நிலையில் மனிதர்களுக்கு இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு செலக்டிவ் ஆடியன்ஸஸ் இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லா ஆடியன்ஸும் இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் எல்லாம் பொதுவானதாக இருக்காது. பொதுவானதுன்னு அவங்க போதிச்சுட்டு இருந்தால் கூட, ஆனால் அதுக்கு தகுதியானவர்கள், அதை புரிந்து கொள்பவர்கள், அதை ஏற்று நடப்பவர்கள் என்று ஒரு சாரர் தான் அதுக்குள்ளே உள்ளே இருக்க முடியும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சாரர்களுக்குமான தத்துவம் அப்படின்னு உலகத்தில் ஒன்று இல்லை. அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிலை எது, தனக்கு எது தேவைப்படுகிறது, அந்த கட்டமைப்புக்குள்ளே போயிட்டு நம்ம எதை கற்றுக்கணும். ஸோ உலகத்தில் பல்வேறுபட்ட கல்வி முறைகள் இருக்கலாம். ஒருத்தருக்கு மேத்தமெட்டிக்ஸ் பிடிக்கலன்னா அந்த மேத்தமெட்டிக்ஸில் எது எக்ஸ்பர்ட் பல்கலைக்கழகமோ, எது எக்ஸ்பர்ட் கல்லூரியோ, அதில் அந்த துறையில் எந்த பேராசிரியர் எக்ஸ்பர்ட்டாக இருக்காரோ அவர்கிட்ட போய் அதை கற்றுக்க வேண்டியது. நீங்கள் அவர்கிட்ட போய் நீங்கள் வேற ஒரு விஷயத்தையோ, தமிழையோ வேற ஒரு மொழி சார்ந்த விஷயத்தையோ அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவர் மேத்தமெட்டிஷியன், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி ஒரு மொழி சார்ந்த ஒரு இடத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு நீங்கள் அங்கே போய் ஒரு மேத்தமெட்டிக்ஸையோ ஒரு சயின்ஸையோ மற்ற விஷயங்களையோ நீங்கள் அங்கே போய் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அது மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்குள்ள தத்துவங்கள் எல்லாவற்றிலும் ஒரு தனித்தனியான ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அதை நம்ம போய் புரிஞ்சுக்கணும். அதை அப்படியே அது கற்றுக்கொள்ளாமல் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு அதனுடைய மேன்மை என்னவோ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு 1000 விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஸோ அதையெல்லாம் கொண்டு போய் அந்த கட்டமைப்பை குலைப்பதற்கோ
அல்லது அந்த கட்டமைப்பை மாற்றி அமைப்பதற்கோ நமக்கு ரைட்ஸ் இல்லை. இப்படி நம்ம போய் ஒருத்தவங்க மாற்றி அமைக்கிறோன்னு அமைச்சிட்டு அதுக்கு பின்னாடி இன்னொருத்தவங்க வந்து அதை மாதிரி மாற்றி அமைக்கணும்னு நினச்சா அதனுடைய மூலம் மாறி போய்விடும். எனவே நாம் ஒரு விஷயத்துலேருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ, எங்கெங்கெல்லாம் அது இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் சென்று அவற்றை தேர்ந்தெடுப்பதற்கும் அவற்றை வாழ்க்கையாக்கி கொள்வதற்கும் அவற்றின் மேன்மையை தனது வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்வதற்கும் நமக்கு சகல உரிமையும் இருக்குது. அதே சமயத்தில் ஏற்கனவே ஒரு குரு அல்லது ஏற்கனவே ஒரு தலைவர் கட்டமைத்து வைத்திருக்கின்ற ஒரு விஷயத்தை சீர்குலைப்பதற்கோ மாற்றி அமைப்பதற்கோ அல்லது அந்த இதுக்குள்ளே உள்ளே போயிட்டு நம்ம கருத்து சொல்வதற்கோ நமக்கு எந்த விதத்திலும் அதிகாரமும் உரிமையும் இல்லை. எனவே நீங்கள் ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறீங்க அல்லது நீங்கள் ஒரு விஷயத்துக்கு அடிக்கல் நாட்டுறீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த உலகத்திற்காக சொல்ல விரும்புகிறீங்கன்னா அதற்கு உங்களுக்கு சகல உரிமையும் உண்டு. அப்போ அதை நீங்கள் அதை கட்டமைக்கும் போது சில அடிப்படை விதிமுறைகளும் இருக்குது. நீங்கள் நானாக கட்டமைச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. எதனுடைய சாயமும் இல்லாமல் எதனுடைய சாரமும் இல்லாமல் ஒரு விஷயத்தை மனிதர்கள் உருவாக்குவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அப்படி உங்களால் உருவாக்கி ஒரு விஷயத்தை கட்டமைக்க முடிந்தால் நீங்கள் அந்த துறைக்கு அந்த தத்துவத்திற்கு நீங்கள் தலைவராகி போவீர்கள். அப்போ அதை சிதைச்சா, அதை மாற்றி அமைத்தால், அதனை மற்றவர்கள் கருத்து சொல்லி அதை மேம்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு ஆன எதிர்ப்புணர்வு எப்படி வருமோ அதுபோல் நீங்கள் மற்ற விஷயத்தையும் மாற்றி அமைக்க வேண்டும். அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே நான் கருத்து சொல்லுகிறேன் அல்லது அது தவறு அல்லது அது சரி என்று நாம் சொல்வதற்கு நமக்கு எந்த விதத்துலேயும் ரைட்ஸ் இல்லை. அப்போ இதிலேருந்து நம்ம ஃபைனலாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தத்துவங்களாகவே இருக்கின்றன. அவற்றை நாம் நல்ல கூர்ந்து நோக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்பாட்டிற்கு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எல்லாமே ஒரு உயர்ந்த அறிஞர்களாலும் ஞானியர்களாலும் உருவாக்கப்பட்டதனால்தான் அது சமுதாயத்திலே இருக்கிறது. உண்மையிலேயே அதற்கான தகுதி இல்லை, இந்த தத்துவம் தோற்றுப்போன தத்துவம் என்றால் காலம் அவற்றை அழித்துவிடும். இந்த காலத்தை எதிர்நோக்கி அந்த தத்துவத்தால் நிற்க முடியாது. அப்போ காலம் ஒரு தத்துவத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது என்றால் அதனுடைய சத்தியத்துவம் அதுக்குள்ளே இருந்தானா காலம் அதை நிறுத்தி வைத்திருக்கும். அதை காலத்தின் கையில், இடத்தின் கையில், அதாவது பொருளின் கையில் அதை விட்டுவிட வேண்டும். ஒரு சில தத்துவங்கள் ஒரு சில இடங்களில் வலுப்பற்று நிற்கும், இன்னொரு இடத்தில் அது வலுவிழந்து போகும். அப்போ காலம், இடம், பொருள் என்ற மூன்றையும் கடந்து எந்த ஒரு தத்துவம் நிற்கிறதோ அந்த தத்துவமே உயர்ந்த தத்துவம். அந்த தத்துவத்தை யாராலும் அழிக்கவும் முடியாது. எனவே இதனை புரிந்து கொண்டு நமது மேம்பாட்டிற்கு தத்துவங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய இருக்கின்ற விஷயத்தை சிதைப்பதற்கோ இருக்கின்ற விஷயத்தில் வெறுப்புணர்வு காட்டுவதற்கோ நமக்கு இருக்கின்ற விஷயத்திலே அதீத பற்று நாம் வைப்பதற்கோ நமக்கு எந்த வகையிலும் உரிமை இல்லை என்பதனை அந்த சிஷ்யனுக்கு அந்த குரு விளக்கி சொல்லுகிறார். நன்றியும் வணக்கம்.